சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா என்ன சொல்லுவோம்? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு ஊரில் போகிறாங்க வர அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாது, சூரியனும் சனியும் சேர்ந்துட்டா அப்படின்ட்டு. இந்த சூரியன் சனி சேர்ந்தால் எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து போகாது, அல்லது அந்த சிம்டமே இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறையா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூரியன் சனி சேர்ந்துருக்கிறதுங்கிறதுல பாசிட்டிவ் இருக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக இருக்கும். என்ன பாசிட்டிவ் தெரியுமா? சூரியன் சனி எந்த வீட்டில் சேர்ந்துருக்கோ அந்த ராசியினுடைய அதிபதி இருக்கார்ல, அவர் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்துட்டார்னு வைங்க, அல்லது சூரியன் சனி சேர்ந்துருக்கிறத குரு பார்த்துட்டார்னு வைங்க, தகப்பனை விட கூடுதலான சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான், தகப்பனாரை விட கூடுதலான சொத்துக்கள் சேர்க்கக்கூடியவராக இருப்பார், பேரு புகழ் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். தகப்பனாரோட கோச்சிக்கிட்டு போனால் கூட அங்கே போய் கெட்டெல்லாம் போக மாட்டான், பிரமாதமாக பிழைப்பான், நல்லா பிழைப்பான், நல்ல பேரு புகழோடு பிழைப்பான். அப்போ சூரியன் சனி சேர்ந்தால் நெகட்டிவ் மட்டும் இல்லை, பாசிட்டிவும் உண்டு.